சின்ன வயசுல இருந்து என்னுடைய ரொம்ப பெரிய கனவு இது. இந்த உலகம் முழுவதையும் நான் பார்க்க நினைச்ச என்னுடைய அப்பாவையும், இந்த உலகமே என்னைய பார்க்க நினைச்ச என்னுடைய அம்மாவையும் இந்த உலகத்தை சுற்றி காட்டணும் அப்படின்னு முதல் சிங்கப்பூர் பயணம். இந்த சிங்கப்பூரில் தான் எங்கள் அப்பா ரொம்ப நாள் வேலை பார்த்தார் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த ஊரில் ஒரு சுற்றுலா பயணியாக எங்கள் அப்பாவை கூட்டு போகிற ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அம்மா அப்பாலாம் பெரியவங்களாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கூட்டி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் எந்த ஆசையுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது இருக்குல்ல, இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஆசையில் அவங்க அவங்களுடைய ஆசைகளை மறந்துடுறாங்க. ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் மறைச்சிடுறாங்க. அம்மா அப்பா இவ்வளோ சிரிப்பாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. அவங்களோட அவ்வளோ நேரம் இருந்ததும் கிடையாது. பிக் பாஸ் வீடு தான் புரிய வச்சுது அம்மா அப்பாவுக்கு நிறைய நேரம் கொடுக்கணும் இனிமேலாவது அப்படிங்கிறது. அப்பா நூடுல்ஸ் சாப்பிட்றாரு, அம்மா சுடிதார் போட்டுக்கிறாங்க, அம்மா ட்ராக் பேண்ட் போட்டுட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியிலும் இறங்குறாங்க. அப்புறம் அப்பா ஏதாவது அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் கூட்டா வாடாமைனே அப்படின்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எப்படி திருவிழா கூட்டி போனாரோ அதே மாதிரி ஜாலியாக கூட வர்றாரு. ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன அவ்வளோதானா அடுத்து வேற என்ன அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அம்மாவையும் அப்பாவையும் இனிமேல் நம்ம குழந்தைகளாக பார்த்துக்கணும்ப்பா அப்படிங்கிறத கடந்து அம்மாவையும் அப்பாவையும் நண்பர்களாக பார்க்குறது கூட சுகந்தாங்கிறது ரொம்ப புதுசாகவும் புத்துணர்ச்சி அளிக்கிறதாகவும் இருந்தது. சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தோடைய சிறந்த அப்பாவாக இருக்கிற என்னுடைய அப்பாவுக்கும், எங்கள் அப்பா என் கூட இல்லாதப்போ என்னை அப்பாவாக இருந்து பார்த்துக்கிட்டேன் அம்மாவுக்கும் தந்தையர் தின வாழ்த்துகள்.